ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு சித்து ஸ்டஃபி. இந்த வீடியோவில் நாம் லாஸ்ட் வீடியோவில் எங்கே முடிச்சிருந்தோமோ அங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் கார்டு கொடுக்குறேன் பாருங்கள். கயாக்கிங் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நாங்கள் 4 பேரும் செப்பரேட் இதில் கயாக்கிங் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக அந்த கயாக்கிங் போகிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுலேயும் அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் மாதிரி சின்ன ஃபாரஸ்ட், அந்த சின்ன டேர்ன்லலாம் போகிறதுலாம் இருக்குல்ல, அவங்க ஃபுல்லாக டீச் பண்ணாங்க எப்படி போகணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுலாம். ஸோ அந்த இதெல்லாம் நாங்கள் எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணியிருக்கோன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. நான் ஒரு சைடு போகிறேன், வண்டி ஒரு சைடு போகுது. ஸோ கொஞ்சமாக அப்படியே போயிட்டுருக்கோம். இது செப்பரேட்டாக வந்து ஒரு பிளேஸாக இருக்குது. ஒரு சின்ன கவ் மாதிரி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே ஒரு என்னமோ ஒரு சின்ன குகையிலேருந்து ஒரு ஆறுலேருந்து ஒரு பெரிய லேக்குக்கு வந்த மாதிரி, ஒரு பெரிய ஏரிக்கு வந்த மாதிரி இருக்குது. இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், வெதர் செம்மையாக இருக்குது. மரம் அந்த சுற்றி அந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு க்ளவுட் வந்துட்டு மழை பெய்கிற மாதிரி இருக்குது. ஃபுல் டார்க்காக ஆச்சு நாங்கள் வரும்போது. செம்ம ஃபீல் இது. சில நிறைய பிளேசஸ்லாம் அந்த சின்னதாக நம்ம நிப்பாட்டி அப்படியே வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னோடய கைடு அங்கே வந்துருந்தாங்க. அவங்கள்ட்டையும் கேமரா கொடுத்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஃபோன் எல்லாமே வந்துட்டு ஒரு பவுச்சில் போட்டு எல்லாருக்குமே லைஃப் ஜாக்கெட் கொடுத்துட்டு ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. ஸோ அதோட இண்டிவிஜுவல் இது ஆல்மோஸ்ட் வந்துட்டு 3.5 ஹார்ஸ் வந்துட்டு நம்ம போகலாம். 1.5 கிலோமீட்டர் வந்துட்டு உள்ளே போகலாம். அந்தளவுக்கு உங்கள்கிட்டையும் ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா பெடலிங் பண்ணலாம். ஏன்னா நடுவில் கொஞ்சம் டைமில் வந்துட்டு கை வலிக்கும். ஸோ நான் அப்படியே பெடல் பண்ணிட்டு போகிறேன். என்னால் அந்த ஆக்ஷன் கேமரா வைக்க முடியல. எங்கே வச்சாலும் அப்படியே வளையுது, கீழே விழுது, அந்த மாதிரி. பாருங்கள் க்ளவுட்ஸ் எந்த அளவுக்கு டார்க் அண்ட் டென்ஸாக இருக்குதுன்னு. ஸோ இந்த ஒரு பெரிய ஏரியாலேருந்து அப்படியே சின்னதாக ஒரு ஏரியாவுக்கு போகிறோம். அங்கே போனால் வந்துட்டு கொஞ்சம் குளிக்கிற மாதிரி இடம் இருக்கும். இந்த பிளேஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ஆழம் சேராக இருக்கும். அப்படிங்கிறதுனால இறங்குறதுக்கு அளவு கிடையாது. ஸோ இன்னொரு பிளேஸில் கொஞ்சம் மணலும் இருக்கும். சில பிளேஸில் வந்துட்டு கால் கீழே தட்டும். ஆனால் சில பிளேஸில் வந்துட்டு ரொம்பவே டெப்த் இருக்கும். பட் லைஃப் ஜாக்கெட் இருக்கிறதுனால அப்படியே மூவ் ஆன் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். கேமரா ட்ரைபேடை கால்லையே வச்சுக்கிட்டு அப்படியே வண்டி ஓட்ட வேண்டியதுதான். அவன் பாதையில போகிறான். நாங்கள் போயிருந்தது வந்துட்டு அக்வா ஹெவன் அப்படின்ட்டு உப்புக்கடவு அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது. ஸோ ஒரு ஆளுக்கு 999 அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 3.5 ஹார்ஸ் எல்லாம் தெரிஞ்சவங்க அங்கே இருந்ததுனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசி நாங்கள் வந்து 500 per person அப்படின்னு போனோம். ஃபுல் டார்க் ஆகிடுச்சு. செம்ம கலர், செம்ம கான்ட்ராஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்கள். ஸோ அதனால் எல்லாரையும் போக சொல்லிவிட்டு நான் மட்டும் இங்கேயே தனியாக நின்று கொஞ்சம் நேரம், நீங்கள் போங்க நான் வர்றேன் அப்படின்ட்டு. ஆனால் மிஸ் அவுட் ஆயிடுவோமோங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. It's so rainy.
ஸோ வாவ் என்னமா இருக்குது. ஸோ அந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது சின்னதாக அவங்களுக்கு தான் வழி தெரியும், அந்த கைடுக்கு தான். அதனால் அது உள்ளெல்லாம் கஷ்டப்பட்டு கரெக்டாக நம்ம அவர் அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்குறோம். இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்லாம் வந்துட்டு பாண்டிச்சேரியில் ஒரு பிளேஸ் இருக்கும், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இதுவும். அது ரொம்ப டெப்த் இருக்கும், இன்னும் வந்துட்டு ரொம்ப டென்ஸ் இருக்கும். இது கொஞ்சம் கம்மி, பட் இதுவுமே வந்துட்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நம்ம அழகாக போகிறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் அது. நம்ம எந்த வழி போகிறோம், எந்த வழி வரோம் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. நம்ம இண்டிவிஜுவலாக போகிறது, பெரிய போட்டில் போகிறது ஓகே, அதுவும் இங்கே இருக்குது. 2 பர்சனாக போகிறதும் இருக்குது. இண்டிவிஜுவலாக போகிறது எனக்கு என்னமோ ரொம்ப ஒரு நல்ல ஃபீல் இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் பெடல் போட முடிஞ்சிச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை, இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த சைடு இருக்கு, அந்த சைடு பெடல் பண்ணக்கூடாதுடா. போடா பைத்தியக்கார. இந்த சைடு பெடல் பண்ணாதா, என்னையும் ஒரு கிடைக்கிறாரு. டேய் வலிய விடுறா. ஸோ இவ்வளோ தூரம் வந்தது கூட எந்த அளவுக்கு சந்தோஷம் எனக்கு கொடுத்துச்சுன்னு தெரியல. ஆனால் இதுக்கப்புறம் இங்கே தான் என்னோடய ஹாப்பினஸ் எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு. ஸோ மழை ஸ்டார்ட் ஆனதுனால செம்ம ஃபன்னு தான். எங்களுக்கு லக்கா என்னன்னு தெரியல, செம்ம க்ளௌடாக செம்ம மழை ஸ்டார்ட் ஆனிச்சு. இட்ஸ் a வெரி குட் சர்ப்ரைஸ். we enjoyed a lot. சப்போஸ் நீங்கள் வர்க்கலா வந்தீங்கன்னா ஒரு டைம் இந்த மாதிரி கொஞ்சம் அனுபவிக்கிறது பாருங்கள். அதுவும் மான்சூன் டைமில் வந்தீங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். வெயிலில் நினச்சி பாருங்கள், இந்த பிளேஸ்லாம் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டாகவே இருக்காது. ஈவன் இந்த அளவுக்கு தண்ணியும் டென்ஸ் இருக்காது. ஸோ என்ஜாய் இட் இன் மான்சூன். ஸோ இதோட டெப்த்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 7-8 ஃபீட்டுக்கு இருக்குது இந்த பிளேஸ்லேயே. நாங்கள் ஜாக்கெட் போட்டிருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, லைஃப் ஜாக்கெட் இருக்கிறதுனால. கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்து அங்கே இறக்கி விட்டாங்க, அந்த ட்ரீ கிட்ட, அந்த படகு கிட்ட. அங்கெல்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு, ஐ மீன் செஸ்ட் அளவுக்கு தான் இருந்துச்சு. இந்த பிளேஸில் கொஞ்சம் டெப்த்து ஜாஸ்தி, பட் இங்கெல்லாம் இருக்கலாம், கீழே மணல் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை. Now it is what? இந்த டே இந்த மாதிரி சுச்சுவேஷனை மறக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ என்ஜாய்மெண்ட் வித் ஃப்ரெண்ட்ஸோட, மழையில், இவ்வளோ பெரிய இடத்துல, லைஃப் ஜாக்கெட்டோட. வாவ், அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னே தெரில, அவ்வளோ சந்தோஷம் அதில். எங்களுக்கு திரும்ப போகிறதுக்கு மனசே வரல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. இங்கேயே இந்த பிளேஸ்லேயே அரௌண்டு ஒரு 1.5 ஹவர்ஸ்க்கு மேலே இந்த இடத்துல மட்டுமே ஒரு 1.5 ஹவர்ஸ் நாங்கள் இருந்திருப்போம். நாங்கள் ஒரு 3 ஹவர்ஸ் மட்டும் இல்லை, 3 ஹவர்ஸ்க்கு மேலேயே இருந்தோம். ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட நாங்கள் இருந்தோம். இங்கே மழை நிற்கிற வரைக்குமே நாங்கள் இங்கே தான் இருந்தோம்.
இருட்டுல கூட கண்ணாடி போட்டு ஒரு நாய் கத்துறா இருந்துச்சு காலக்கீரை வச்சுனா ஃபுல்லாக மழை முடிஞ்சோடனே ஃபுல் காம் ஆகி ஈவினிங் ஆச்சு. ஸோ நாங்கள் ரிட்டன் வந்துக்கிட்டே இருந்தோம். அங்கேருந்து அரௌண்டு ஒரு 1 கிலோமீட்டர்கிட்ட உள்ளேயே போயிருப்போம். ஸோ அங்கேருந்து ரிட்டன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஃபுல் டயர்டாச்சு. 2 கையும் செம்ம பெயின். மழையில் ஆட்டம் போட்டது செம்ம டயர்டு. எப்படி பிரேக் போட்டு பார்த்தல தரம் இருக்குதோ திறமுட அப்படியே கொஞ்சம் பின்னாடி சாஞ்சிருந்தா போதும், ஜம்முன்னு இருந்துச்சு. விட்டா தூங்கி இருப்போம் போல. ஸோ இந்த கயாக்கிங் இப்படியே முடிச்சுட்டு இந்த மெமரிஸை அப்படியே சேவ் பண்ணிவிட்டு நாங்கள் மூவ் ஆன் ஆகி போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடியோ, உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் ஸ்டே டியூன். சித்து ஸ்டஃபி. பாய்.